சரி, உங்க கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது பூர்வீகத்திலிருந்து எல்லாத்தையும் ஒரு அலசிட்டீங்க. ஒரு அசைப்போட்ட மாதிரி இருந்தது. குழந்தைங்க பிறந்தது, நாங்கள் பிறந்தது வரைக்கும் பேசியாச்சு. இப்போ நான் இப்போ பேச பிறகு உங்களுடைய பணிகள், பொது பணிகள்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நிறையா பண்ணீங்க. அதை பார்த்தா நாங்களும் பண்ணுறோம், எல்லாருக்கும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாவது வந்திருக்கு எங்களுக்கு. நீங்கள் கல்வி, அதுக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்கள். இப்போ எங்களுக்கும் சேரில் ஆரம்பித்து படிக்க வைக்கிறதுலேருந்து எது எங்கே படிக்கணுமோ அங்கே விருப்பமான இடத்துல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க. எப்படி உங்களுக்கு கல்விங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சது? என்ன நம்மளாம் நெசவு தானே, அது ஒரு கைத்தொழில் இருக்கும் பொழுது எப்படி கல்விக்கு போனீங்க? கல்விக்கு போனது படித்தா தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற. ஆமாம். ஸோ நம்மளை மாதிரி கிராமத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் படித்தா தான் முன்னேற முடியும், அதான் வழி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ எங்கெல்லாம் ஒரு ஸ்கூலில் சேர்த்துருந்தீங்கல்ல, அறிவழி சேர்ந்தோன்னா அவளை சென்ட்ரல் ஸ்கூலில் போய் சேர்த்தீங்க. ஆமாம், அது ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு? ரெண்டாவது படிக்கும்போது நினைக்கிறேன் சென்ட்ரல் ஸ்கூலில் போய் சேர்த்தீங்க. எதுக்கு சென்ட்ரல் ஸ்கூலில் போய் சேர்த்தீங்க? சென்ட்ரல் ஸ்கூலில் அப்போ சென்ட்ரல் ஸ்கூல் அப்போ அட்மிஷன் டிஃபிகல்ட்டி. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆமாம், கிடைக்கல இல்லை எனக்கெல்லாம். ஆமாம், அவளுக்கு மட்டும்தானே கிடைச்சது. ஆமாம் ஆமாம். அப்புறம் எல்லாரையுமே வீட்டில் எல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு டியூஷன்லாம் போட்டு கொடுத்தீங்க எல்லாருக்கும். ஆமாம், வீட்டில் எல்லாம் போட்டு விரட்டி டியூஷனை படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல எல்லாரையும். ஆமாம். ஏன் எதுக்கு டியூஷன்லாம் போட்டிங்க? நீங்கள் சின்ன வயசில் படிக்கும்பொழுது டியூஷன்லாம் போனீங்களா? இல்லை, வாய்ப்பெல்லாம் இல்லை. வாய்ப்பே இல்லையா, இல்லை போக வேண்டிய அவசியம் இருந்ததா? அவசியம் இல்லை. நீங்கள் டியூஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். சின்ன ஸ்கை ஸ்கூலில் இருக்கும்போதும் காலேஜில் இருக்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு. ஆமாம். யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க? பசங்களுக்கு. அம்மாவுக்கு டியூஷன் எடுத்தீங்களா? ஆமாம். அப்படியா? எப்போ? அம்மா விறகு வெட்டிட்டு நாங்கள் ராஜாவளம்பட்டியில் விற்போம். சரி. இது தந்தோடனே அவளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன். பாடம் சொல்லி கொடுப்பீங்க அப்போவே. ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு ஒரு இணைப்பு ஏற்பட்டதா உங்களுக்கு அம்மாவுக்கும்? இல்லை, எனக்கும் அவளுக்கும் ஒரு பற்றுதல் ஏற்பட்டது. சரி சரி. அதனால தான் நீங்கள் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பழனியில் போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க. பழனியில் போய் கல்யாணம் பண்ணாங்க. அது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது முத்துக்குலசாமி எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிட்டார். உடனே பழனியில் போய் தாலி கட்டியாச்சு. இது படிப்பு தான் உங்களுக்கு குடும்பத்தையே கொண்டு வந்திருக்கு டியூஷன் மூலமாக. அதே மாதிரி படிப்பை எங்களுக்கு கொடுத்தீங்க, மற்றவங்களையும் படிக்க வச்சுருக்கீங்க. இங்கே குழந்தைங்க மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் நிறையா பேரை படிக்க வச்சுருக்கீங்கல்ல. ஆமாம். சேகர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி ஆண்டி ஆனந்தன் சித்தப்பால் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் படிக்க வச்சுருக்கீங்க நீங்கள். சரியா? ஆமாம். அப்புறம் வேறு எனக்கு தெரிஞ்ச பன்னீர் மச்சான் படிக்க வச்சிங்க. அப்புறம் விநாயகர் அண்ணன் படிக்க வச்சிங்க. அது போக உறவுக்காரங்க இல்லாதவங்க பலரையும் படிக்க வச்சிங்களே. ஆமாம். சரி தானே? அது ஊரில் இருக்கிறவங்க, மற்ற ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இதுக்கு அம்மா ஒன்றும் சொல்லலையா? அம்மா தான் தூண்டுகோலே அம்மா தானே மற்றவங்கள படிக்க வைக்கிறதுக்கு. பரவாயில்ல, கல்வியின் பயனை 2 பேருமே தெரிஞ்சு வச்சுருந்துருக்கீங்க முழுமையாக. நிறைய பேரை படிக்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டில் பார்த்தேன். நான் அம்மா இறந்த பிறகு அந்த நோட் இருக்குல்ல, அதில் யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு 100 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க போல் இருக்கு. கொடுத்துருக்கீங்க போல் 2 பேரும் சேர்ந்து. ஆமாம். ஸோ இதை ஃபார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் சிலம்பொலி அறக்கட்டளைன்னு ஒன்று உருவாக்கியிருக்கீங்க. ஆமாம், அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு சேகர், கண்ணா, நான்லாம் இருக்கிறோம். கொண்டு போயிடுவோம் நம்ம. பெரிய ஆஸ்பத்திரியில் நீங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல,
அப்போ கவர்மெண்ட்டு வேலை தானே அது? ஆமாம். நீங்கள் தனியாக கிளினிக் எப்போ ஆரம்பிச்சிங்க? தனியாக கிளினிக் ஆரம்பிக்கிறேன். இந்த வடக்கு மாசி வீதியில் ஒரு கிளினிக் வச்சுருந்தீங்கல்ல? சும்மா பேருக்கு ஒரு ஓபி பார்க்குறதுக்கு. ஆமாம். அது எப்போ ஆரம்பிச்சிங்க? அது வந்து 70 இருக்குமா? ஒரு 75, 72, 73 அந்த மாதிரி. ஏன்னா ஒரு 68 அந்த டயத்துலேயே மதுரைக்கு வந்தாச்சுல. மதுரைக்கு வந்தோடனே வந்து ஆரம்பித்தாச்சு. எப்படி நீங்கள் வீட்டில் இருந்து ஆஸ்பத்திரிக்கு போவீங்க? சைக்கிளில். சைக்கிள்லையா? எப்போ சைக்கிள் வாங்கினீங்க? சைக்கிள் வாங்கினது பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை கிடச்ச உடனே வாங்கியாச்சா? இல்லை. பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சைக்கிள் தான். கோரிப்பாளையத்துலேருந்து பெரிய ஆஸ்பத்திரி பக்கம் தானே, நடந்து போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா சைக்கிளில் போயிடலாம். சைக்கிள் வாங்கிக்கிட்டீங்க. அதான் நீங்கள் வாங்கின முதல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வண்டி உருளை வந்து. அதுக்கப்புறம் ஸ்கூட்ரு எதுவும் வாங்கினீங்களா? ஸ்கூட்ரு வாங்கினா ஓட்ட தெரியாது. இப்போ கொஞ்சம் பயந்துக்கிட்டே ஓட்டுவீங்கல்ல, அதையும் 2-3 தடவை. ஆமாம், நம்பி ஸ்கூட்ரு ஞாபகம் இருக்குது. அப்புறம் காரு அதுக்கப்புறம் வாங்கினீங்களோ? அப்புறம் கார் வாங்கணும். காரும் ஓட்ட தெரியாதுல்ல, அதுக்கு என்ன பண்ணீங்க? கார் வந்து அதுக்கு டிரைவர் வச்சுக்கிட்டிங்களா? டிரைவர் ராமசாமி டிரைவர். ஆமாம்மா, ஒரு மிலிட்ரிக்காரரு மிலிட்ரி அவர் இருந்தார். சரி. அப்போ இருந்தது வந்து முகமதியர் தெருவில் தானே இருந்தோம் நம்ம. ஆமாம். இப்போ முகமதியர் தெருவில் இருந்து நம்ம மட்டும்தான் ஒரே இந்து குடும்பமாக இருந்தது கிட்டத்தட்ட. ஒரு எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் இருப்பார், முத்துன்னு. அவர் நம்ம போக மீது எல்லாருமே ஃபேமிலியாக. ஆமாம், ஆனால் இருந்தாலுமே எல்லோரும் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க. இஸ்லாமியர்களும் நம்ம எல்லாருமே. பக்ரீத்துக்கெல்லாம் பிரியாணி வந்துடும்ல வீட்டுக்கு. அம்மாவும் பொங்கலுக்கு இதெல்லாம் இது அனுப்பிச்சி கொடுத்து விடுவாங்க எல்லாத்துக்கும். ஆமாம், நிறையா வீட்டுக்கு. அப்போ இருந்த இதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்கள், இந்து முஸ்லீம் இதெல்லாம்? அப்போ இருந்து ஒற்றுமை இப்போ இல்லை. ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. நீங்கள் முத ஃபாரின் போனது எப்போ? 77 78 ஜப்பானுக்கு போனீங்கல்ல? ஜப்பானுக்கு போகும்போது அது பெரிய கதை. ஃபாரின் போகும்போது கொட்டி வண்டியில் ஏற்றினாங்க. ஆமாம், ட்ரெயினில் போய் எல்லோரும் வந்தோம்ல வழி அனுப்புறதுக்கு. ஆமாம், போகிறதுக்கு முன்னாடியே. ஆமாம். அது எத்தனை நாள் போயிட்டு இருந்தீங்க ஃபாரினுக்கு? ஜப்பானுக்கு வந்து 1 வாரம் போனேன். 1 வாரம்? 1 வாரம் போயிட்டு இருந்தீங்க. அதானே முதல் தடவை நீங்கள் ஃபாரின் போனது? ஆமாம். ஆனால் எஃப்ஆர்சிஎஸ் அப்படின்னு உங்கள் பேருக்கு பின்னாடி போடுவோம்ல, ராயல் சொசைட்டி அப்படின்னு, ராயல் சிவில் சர்ஜன்னு. ஆமாம். அது எங்கே படிச்சிங்க? அது ராயல் சொசைட்டி படிக்கலை. அது வந்து இதுதான். ஸோ லண்டன்லேருந்து அவங்க கொடுக்குறது தான் ஃபெல்லோ ஆஃப் ராயல் சிவில் சர்ஜனுங்கிறது. அவங்க இங்கே வந்து கொடுத்தாங்க. எங்கே வந்து? மதுரை சிட்டியில் வந்து மதுரையிலேருந்து கொடுத்தாங்க. அப்படியா? சரி. எப்போ நடந்தது? ஜப்பானுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகா? ஆமாம், ஜப்பானுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு. அப்போ நாங்களே 7வது 8வது நானே 7வது 8வது படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்போ உங்களுக்கு முதல் சேகர் வந்து காலேஜுக்கு போகும்போது இன்ஜினியரிங் காலேஜுக்கு தானே போனான். ஐஐடிக்கு போனான்ல முதல்ல. போயிட்டு அதுக்கப்புறம் ஆர்இசிக்கு போனான். டாக்டருக்கு படிக்க வைக்கணும் பையங்களை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததா? அப்போலாம் இல்லை. அப்போலாம் டாக்டர்ஸ்லாம் அதாவது மோசமாக போயிட்டாங்க. அப்போவே வா. அதனால்
வேண்டாம்னு நினச்சிங்களோ? வேணுங்கிறத படிச்சுக்கிட்டு பிடிச்சதை படிக்கட்டும்னு நினச்சிட்டீங்க. அப்போ கிளினிக்கெலாம் வச்சு நீங்கள் சேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ பப்ளிக் சர்வீஸ் மாதிரி வாரத்துக்கு ஒரு தரம் நம்ம ஊருக்கு போய் அங்கே புதுசாக ஒரு இடம்லாம் கட்டி அங்கே ஃப்ரீ மெடிக்கல்லாம் பண்ணீங்கல்ல? ஆமாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல டாக்டர் ஆனாக்க? டாக்டர்னால் ஊருக்கு போய் சேவை செய்யறது மனசில் போய் பண்ணு. ஆமாம். ஆமாம். அப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி வச்சுருந்தப்போ வடக்கு மாசீதிக்கு வந்து ஓபி மட்டும்தான் பார்ப்பீங்க. ஆமாம். பெட்டோட ஆஸ்பத்திரி எப்பயாவது வச்சுருந்தீங்களா நீங்கள்? பெட்டோட இங்கே ஒரு பெட்டோட வச்சுருந்தோம். எங்கள் வடக்கு மாசீதிலேவா? ஒரு பெட்டோட. இங்கே ஒரு ட்ராட்ஸ்கி மருது இருப்பார் நரிமேடு, அந்த ஏரியாவில் ஒரு கிளினிக் வச்சுருந்தீங்களே? கிளினிக் இல்லை, ஒரு ஆஸ்பத்திரியே வச்சுருந்தீங்க கிட்டத்தட்ட நரிமேட்டில். ஆமாம். அது எப்படி யார் மூலமாக அது தொடங்கப்பட்டது? ஒரு கோனார். டாக்டர் அவர்? இல்லை, பெரிய கோனார். கோனார். இப்போ அடுத்து சேகருக்கு அப்புறம் அறிவலை வந்து டாக்டருக்கு போனால? ஆமாம். டாக்டருக்கு படிக்க போனான். அவள் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவள் டாக்டருக்கு போனால், அடுத்து நானும் சேகர் வழியில் தான் ஆர்இசிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க போனேன் நான். ஸோ குழந்தைங்களில் ஒருத்தர் 2 பேர் இன்ஜினியரிங், ஒருத்தர் டாக்டருக்கு போனாங்க. ஆனால் அவளையும் பாதி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திருமணம் ஆயிடுச்சுல்ல? திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. யார் உங்கள் நண்பருடைய பையனுக்கு தானே கல்வி பண்ணி கொடுத்தீங்க? அவள் பாதியிலே நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததா அவளுக்கு? நிறுத்திட்டாங்கன்னா இருக்கிற ஒரு டாக்டரும் போச்சே ஃபேமிலியில், அந்த எண்ணம் வந்ததா அவங்களுக்கு? எப்படி அது சரியாச்சு? அது முத்துகுருசாமி அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். கண்டினியூ பண்ணுன்ட்டு. அப்படியா? சரி. அப்போ அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் வந்து படிக்க வச்சார் தொடர்ந்து. அதனால் அவர் எப்படி உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனார் கலசலிங்கம்? கலசலிங்கம் நான் வந்து கம்யூனிட்டியில் நான் கலசலிங்கம் டாப். ஆமாம். மற்றவர்களாம் சேவை மனப்பான்மை இல்லாதனால அவங்களுக்கு டாப்பாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் சேவை மனப்பான்மை இல்லை அவங்களுக்கு. நீங்கள் தான் கம்யூனிட்டிக்காக, பொதுமக்களுக்காக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள். இப்போ இது பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னாக்கா பெரிய செலவு தானே? ஆமாம். அப்போ வந்து அந்த செலவுகள்லாம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? அந்த செலவுலாம் சமாளிக்க வந்து முத்துகுருசாமி லோன் வாங்கினேன். தாத்தாக்கிட்ட லோன் வாங்கினீங்களா? சரி. அது தெரியாதே நமக்கு. என்ன என்ன டேர்ம்ஸில் கொடுத்தாரு அவர்? அவர் வந்து தாத்தா என்ன சொன்னார்? எங்கள் தாத்தா தானே சும்மா காசை கொடுத்துருக்க மாட்டார்ல, லோனில் சொன்னீங்க. பொண்ணாக கட்டிக்கிடணும். பொண்ணை தான் கட்டிட்டு இப்போ அறிவலையோட கல்யாணத்துக்கு கடன் வாங்கியிருப்போம்ல? ஆமாம். அதுக்கு அதை எப்படி சமாளிச்சிங்க? அறிவலை கல்யாணம் வந்து இந்த வீடு வேறு கட்டினீங்க, அந்த நேரத்தில் தான் கட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம். ஒரே நேரத்தில் வீட்டையும் கட்டி கல்யாணத்தையும் நடத்தி பண்ணுறதுன்னா பெரிய வேலை இல்லை? வீடு கட்டி கல்யாணத்தையும் நடத்தி. ஆமாம். பெரிய அந்த இதை எப்படி சமாளிச்சிங்க நீங்கள்? ஒரே ஆள் தானே சம்பாத்தியம், அதனால் எப்படி சமாளிச்சிங்க நீங்கள்? கிளினிக் போக வேண்டியது, வர வேண்டியது. கிளினிக் தான். ஆமாம், எனக்கு தெரியும். நம்ம குடும்பமாக இருக்கும் பொழுது, நம்ம குடும்பத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு திரைப்படத்துக்கு போகிறதுனா கூட செகண்ட் ஷோ தான் போக முடியும். உங்கள் கூட போகணும்னா. ஏன்னா 10 மணி 9 மணி வரைக்கும் வேலை செய்வீங்க இரவு.
வந்து எங்களுக்காக இரவு கூட்டிகிட்டு போவீங்கல்ல. ஆமாம். அப்புறம் அடுத்த நாள் காலைல 5 மணிக்கே திரும்ப எழுந்து போக வேண்டியிருக்கும். ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு புரியாது. இன்னும் அது எங்கேயும் கூட்டு போக மாட்டேங்கிறாரு நினச்சிக்கிட்டு இருப்போம். அவன் எப்போ கூப்பிட்டு போகும்போது அடுத்து 3 மணி நேரம் தூக்கத்தில் எழுந்துச்சி ஓட வேண்டியிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு சிவலிங்கம் டியூஷன். ஆமாம், டியூஷன் வேறு இதில். அதுக்கு வேறு சிவலிங்கம்னு ஒரு கணக்கு வாத்தியார் அவரை பிடிச்சி கொடுத்தீங்க. தமிழுக்கு ஒரு வாத்தியார் வேறு அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. தமிழ் வந்து எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தீங்க. அதுவும் நல்லா படிக்கணும்னு அதுக்காக டியூஷன்லாம் வச்சிங்கல்ல எங்களுக்கெல்லாம். அதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது தமிழில்? தமிழில் ஆர்வம் வந்து நம்ம தமிழர் தமிழில் நம்ம இதாக இருக்கணும் அப்படின்னு. அந்த ராமகிருஷ்ணன், டாக்டர் ராமகிருஷ்ணன் ஒரு வாத்தியார் வச்சு தானே எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ஆமாம், அவர் வீட்டுக்கு கூட போவோம். நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்து போயிட்டு வர சொல்லுவீங்கள்ல. அங்கே போயிட்டு படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருப்போம் நாங்கள். அது தமிழில் நீங்கள் புத்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கீங்கல்ல. நீங்கள் வந்து அந்த வாழ்க்கை வரலாறு புத்தகம் ஒன்று, அப்புறம் வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படின்னு ஒரு புத்தகம், இதெல்லாம் எழுதுனீங்களே. அந்த புத்தகத்துக்கெல்லாம் இவர் ராமகிருஷ்ணன் வாத்தியார் முன்னுரை கூட ஒரு இதுக்கு போட்டிருக்காரு. அவர் படித்து பார்த்து பிள்ளைகள்லாம் திருத்தி சொல்லுவாரா? ஆமாம். எப்படி உங்களுக்கு புத்தகத்தில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது? புத்தகம் நம்ம எழுதினா தான் நம்ம இது வந்து மற்றவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. ஆமாம்மா, நம்மளுடைய வழிகளும் வழிகளும் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கிறீங்க. மிகச்சிறப்பு. இப்போது இதுக்கு வருவோம். நம்ம வந்து சேர் வந்து 87 நினைக்கிறேன். 87 முடிச்சுட்டு ஒரு 6 மாதத்தில் இதுக்கு அமெரிக்காவுக்கு கிளம்பி போனார். 88 ஜனவரியில். அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க மொதல் அமெரிக்காவுக்கு போகும்போது? உங்களுடைய ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. சுற்றுலாபுரத்துலேருந்து வந்து ஒருத்தர் அமெரிக்காவில் போய் படிக்க வைக்கிறோம். முதல்ல நம்ம ஊர்லேருந்தே அமெரிக்காவுக்கு போய் படித்தால் சேகர் தானே. ஆமாம், அது உங்கள் வழியில் தான் முடிஞ்சது. அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு உங்கள் வாழ்வுலையும் சரி சமூகத்துலேயும்? சமூகத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாராட்டு விழாலாம் வச்சாங்கல்ல. ஆமாம். அப்போ வந்து போன பிறகு வச்சாங்க, கிளம்பின பிறகு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தராக போக ஆரம்பித்தோம். இப்போ நானும் போனேன். நான் சேர் பின்னாடியே 90 நினைக்கிறேன். நான் 90 போனேன். ஸோ அந்த இதுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஒருத்தர் அடுத்த ஒரு ஆள்னு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு. ஒன்று போகும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ இது இல்லை. சேகரனும் போத சந்தோஷம். புலகாங்கீதம். சந்தோஷம். நல்லது. இப்போ கல்வியில் வந்து நான் சேகர் வந்து இன்ஜினியரிங் போயிட்டார், நானும் இன்ஜினியரிங் போயிட்டேன். அறிவழி கல்யாணம் பண்ணி பாதியிலேயே நின்றுவாளோ இல்லையோங்கிற ஒரு டவுட் வேறு. அப்போ கண்ணனை வந்து அப்போனா டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா? அப்படின்னா ஆமாம். அவனை சேர்த்த பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டாக்டரில் சேர்த்த பிறகு கண்ணு மக்கு. எல்லாருமே மக்கு தான், சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரை பொறுத்து தானே. கண்ணு மக்கு. சரி. ஆனால் அவன் தான் ரொம்ப பெரிய டாக்டராக வந்துட்டான் கடைசியில். எப்படி? அவனுடைய முயற்சினால் வந்துட்டான். கடினமான உழைப்பு. ஆமாம். நீங்கள் எங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க நீங்கள்? சமூகத்துக்கு சேவை செய்யணும். சரி. என்ன மாதிரி சேவைகள் செய்யணும்? சமூகத்துக்கு வந்து முடிஞ்ச அளவு உங்களால் ஆன உதவிகளை செய்யணும். முடிஞ்ச அளவு ஆன உதவிகளை செய்யணும். இப்போ இந்த சிலம்பொலி அறக்கட்டளைன்னு நீங்கள் உருவாக்குனது தான், அதில் நாங்கள்லாம் இருக்கோம். அதன் மூலமாக தொடர்ந்து குழந்தைகளை படிக்க வைக்கலான்னு இருக்கோம். அது சரியா? படிக்க வைக்கலாங்கிறத விட ஏழை பிள்ளைங்க வந்தாங்கன்னா உதவி பண்ணணும். ஏழை பிள்ளைகளுக்கு.
கண்டிப்பாக செஞ்சுருவோம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஃபெட்னாவில் இருக்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்தோம். சேகரும் கூட வந்து நாங்கள் 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் நீங்களும் அந்த காலத்து முதல்வர் கருணாநிதியையும் முதல்வர் எம்ஜிஆரையும் போய் பார்த்துருக்கீங்க. ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து கருணாநிதி பார்க்கும்போது எங்களை விடலையா? சரி. அப்புறம் டிஎம்கே. ஆமாம். அப்படின்னு சரி. வீட்டை விட்டு வெளியே ஆமாம். அப்புறம் வந்து உள்ளே வர சொல்லிட்டாங்களா? உள்ள வர சொல்லி, என்ன டாக்டர்? ஒன்றும் இல்லை. அப்போ யாருக்கோ ஒரு போஸ்டிங் போடுறதுக்காக, வேறு யாருக்கோ வேணுங்கிறதுக்காக நீங்கள் போய் பேசியிருக்கிறீங்க. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல். ஆமாம். அதனால் அவர் சரி அப்படின்ட்டு இருக்காரு. உடனே போட்டு கொடுத்தாரு. உங்களுக்காக வரல, வேறு யாருக்கோ வந்திருக்க அப்படின்ட்டு. உடனே அவர் வந்து வர சொல்லி போட்டு கொடுத்தாரு. இவர் முதல்வர் எம்ஜிஆரை பார்க்கும் பொழுது அது என்ன நிமித்தமாக போனீங்க? எம்ஜிஆர் ஹண்டே இது ஹெல்த் மினிஸ்டராக இருந்தாரே, அப்போ போய் பார்க்க போனது. சரி. ஹண்டே போய் பார்க்கும்போது எம்ஜிஆரை பார்க்கும்போது அந்த இது 1980 ஞாபகம் இல்லை. வீடே சின்ன வீடு. நான் அவரை போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் 2 டிக்கெட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தீங்க எனக்கு வந்து. எங்களுக்கு வந்து இதுக்கு உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடக்குது, அதுக்கு ஷோக்கு 2 டிக்கெட் இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. நீங்கள் போகிற மாதிரியே இல்லை, அது பாட்டு கிடந்தது. சும்மா கிடைக்கேன்ட்டு அம்மா அனுப்பிச்சி வச்சாங்க. நானும் மொட்டையும் தான் போனோம். அதுக்கு வந்து ஜெயலலிதா வந்து தெய்வநாயகி அப்படின்னு ஒரு இதுக்கு ஆட்டம் போட்டாங்க. அந்த டான்ஸை பார்க்க போனோம் நாங்கள். அப்போ அவங்க தான் டான்ஸு. நீங்கள் விருதுகள்லாம் நிறையா வாங்கியிருப்பீங்கல்ல? ஏன்னா நிறைய இப்போ சேவை செய்கிறதுனால ஒன்று, டாக்டர் எல்லா இடத்துலையும் போய் டாக்டராக இருக்கிறதுல அந்த இதுக்கெலாம் விருது வாங்கியிருப்பீங்களே. நீங்கள் வாங்கினது வந்து என்ன மாதிரியான விருதுகள்? அந்தந்த படங்கள்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். அது நீங்கள் உயர்மட்ட விருதுகள்லாம் வாங்கியிருப்பீங்கள்ல, தமிழ்நாடு அரசு, இந்திய ஒன்றிய அரசுட்டெல்லாம். இது வைஸ் பிரசிடென்ஷியல் அவார்டு இதை வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்களே, துணை ஜனாதிபதிகிட்ட விருது வாங்கியிருக்கிறதா? துணை ஜனாதிபதி வந்திருக்கும் போது எங்களுக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுத்தாரு. சரி சரி. இங்கே வந்திருந்தாரோ மதுரைக்கு? மதுரைக்கு வந்தார், வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்திருந்தார். சங்கர் தயாள் சர்மா அவரா? சங்கர் அவருக்கு முன்னாடி ஒருத்தர். சரி சரி. வெங்கட்ராமண்ணா? ஆர் வெங்கட்ராமண்ணா? வெங்கட்ராமன் மூலமாக தான், அண்டை மூலமாக தான். அண்டை மூலமாக தான் அந்த தொடர்பு வந்ததா? முந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்க. அப்போ எல்லோரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கேஸ் வரும், ஆனால் காசு தான் வராதுன்னு. ஏன்னா நீங்கள் வாங்குறது இல்லை அப்படிங்கிறதுயா? இல்லை நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங்கில் வந்து கிங் ஆஃப் நெட்வொர்க்கிங். நீங்கள் உங்களுக்கு தெரியாத கவர்மெண்ட் ஆஃபீஸரே கிடையாது. தெரியாதுன்னா நான் பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க அவங்க மேலே.
நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு சாதிச்சுக்கிட்டாங்க, நீங்கள் சொல்லாமலே கூட. அந்த அளவுக்கு உங்கள் பெயருக்கு ஒரு மதிப்பு இருந்தது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, கலெக்டர்ஸு, ஈவன் மினிஸ்டர்ஸு எல்லாரு கூடயுமே அந்த அந்த அளவுக்கு பெரிய மரியாதை வச்சுருந்தீங்களே நீங்கள். உங்களுடைய நெருங்கிய நண்பர்னாக்க முகர்ஜி, ராஜேந்திரன்லாம் ஐபிஎஸ் அவங்கெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறது மட்டும் கிடையாது, பேஷண்ட்ஸ் நண்பர்கள் ஆகிட்டாங்க. அது எப்படி நடந்தது நண்பர்கள் ஆகிற அளவுக்கு? ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணுறதுனால எப்படி அவங்க நண்பர்கள் ஆவாங்க? அது நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்கல்ல அவங்களுக்கு? இல்லை, அவங்க ஃபேமிலிக்கு ஃப்ரீயாக ஃபேமிலிக்கே அட்வைஸ் பண்ணுறது, ஃபேமிலி அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அவங்க ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னா, கல்யாணம் மட்டும் இல்லை, சாதாரண இதுனா கூட அவங்கள கூப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அங்கே பார்த்தோம். இப்போ அறுவலைக்கு கல்யாணம் நடந்த பொழுது இங்கே லக்ஷ்மி சுந்தரம் ஹாலில் 7000 பேரை கூப்பினீங்க நீங்கள். ஒரு பெரிய மாநாடு மாதிரி. ஆமாம், பெரிய பெரிய மாநாடு மாதிரி இருந்தது. எப்படி அவ்வளவு பேர் நீங்கள் கொடுத்து பத்திரிக்கை வச்ச எல்லாருமே வந்துட்டாங்களா? வச்சவங்க எல்லாருமே வந்துடுவாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா வந்துடுவாங்கன்னு? ஆமாம். அது பக்கத்துலேயே இருக்குமே, லட்சுமி சுந்தரம் பக்கத்தில் ஒரு பெரியார் மாளிகை, அதையும் பிடிக்க வேண்டியதாகிடுச்சுல சாப்பாடு போடுறதுக்காக. அந்த அளவுக்கு பெரியார் மாளிகை அப்போ சாப்பாடு போடுறதுக்காக இல்லை, எங்களுக்காக அதை சாப்பாடுக்காக இது பண்ணாங்க. அது ஆமாம், அதில் இதில் ஒரு கல்யாணம் அதில் ஒரு கல்யாணம் நடக்கும் எப்போவுமே. நீங்கள் இதை சாப்பாட்டுக்காக இதை வச்சுக்கோங்கிற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரே கல்யாணம் நடந்தது அன்றைக்கி. கரெக்டு தானே? அவ்வளோ பெருசாக நடத்துகிறீங்க. அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்டர்ஸில் உங்களுக்கு கோரிக்கைகள்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல, இங்கேருந்து மதுரைக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரிலாம். அதில் எந்த ஹெல்த் மினிஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு, உங்கள் குரூப் சொல்கிறதெல்லாம் கேட்டு எல்லா ஹெல்த் மினிஸ்டரையும் பார்த்துருவீங்க. இங்கே மதுரையில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும் பொழுது இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாருமே ஃபெமிலியராக இருக்கும். அவங்கள பயன்படுத்தி நம்ம ஏதாவது நமக்கு சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போயாவது வந்ததே கிடையாது. அதனால தான் அந்த உங்களுடைய நூல்லையும் அப்படி தான் எழுதியிருக்கீங்க, முயற்சி தான் முக்கியமாக வேணும், நீங்கள் மற்றவர்கள் இகழ்ச்சி பண்ணுற மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் இதில் எழுதியிருக்கிறீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குழந்தைங்களுக்கு அந்த சேவை மனப்பான்மை தவிர வேறு என்னது சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம மற்றபடி சேவை பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னால் நடக்கும். அதனால தான் நீங்கள் பணத்தையும் அவ்வளோவா சேர்த்து வைக்காமல் சேவை பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களா எல்லாருக்கும்? சரி, நீங்களும் சேவை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க போல், அதனால தான். ஆமாம், நல்லது தான். ஏன்னா அதனால தான் எங்களுக்கும் டாக்டர் சாமிநாதன் பையன் அப்படின்னு தான் அறியப்படுகிறோம் இன்னமும். அதுக்கு காரணம் நீங்கள் பண்ணிய சேவைனால், அம்மாவும் கூட இருந்து பண்ணதுனால. நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஃப்ரீ மெடிக்கல் பண்ணுறது, ஏன்னா குடும்பத்தை விட்டு தானே போகிறீங்க, விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போயிடுறீங்க. இல்லை யாராவது படிக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறது, பொருளுதவி. அந்த பாலசுப்ரமணியன் ஒரு டாக்டர் ஞாபகம் இருக்க, ஊனமுற்றவர், அவருக்கெல்லாம் உதவி பண்ணீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு தொடர்பே கிடையாது, அந்த அதாவது ரிலேட்டிவே கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அம்மா கொடுக்க தான் சொல்லுவாங்க எல்லாருக்கும். ஒன்றும் ஒரு தரம் கூட உங்களுக்கு சிக்கல் வந்ததே கிடையாது. அதனால் பரவாயில்ல. மேட் ஃபார் ஈச் அதர். அப்போனா நீங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் தான். ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு டீனா ஆகணும் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட தடங்கள் வந்தது. டாக்டராக இது அசிஸ்டன்ட் டீன் வரைக்கும் கூட வந்துட்டீங்க. ஆனால் டீன்ஷிப்பில் ஏகப்பட்ட தடங்கள் வந்தது ஆகிறதுக்கு. கரெக்டுங்களா? அதை எப்படி சமாளிக்கப்பட்டது? நான் டீனாகணும்னு நினைக்கவே. அது நீங்கள் நினைக்கல, ஆனால் உங்களுக்கு வந்திருக்கணும், அது வராமல் இருந்தது. கரெக்டா? ஆமாம், நீங்கள் நினைக்கலைனாலும் வெளியூரில் டீனாக கொடுத்தாங்களோ? தஞ்சாவூரில் போஸ்டிங் போட்டாங்க. சரி. இப்போ அங்கே தஞ்சாவூர்லேருந்து எப்படி மதுரைக்கு வந்தீங்க? லீவ் போட்டு வந்தீங்களா? இல்லை தஞ்சாவூரில் ஜனவரி மாதம் போனேன்.
ஆ அப்போது திருப்பி மெட்ராஸ் போய் அந்த செக்ரட்டரி எனக்கு எனக்கு மதுரைக்கு வேணும்னு சரி. உடனே கொடுத்தாரு. உடனே போட்டு கொடுத்துட்டாரு. அது அவங்க சீனியாரிட்டி இருக்குதுல்ல, அதனால் போட்டு கொடுத்துட்டாரு போல் இருக்கு. ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் டீனா ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் பொதுப்பணிகள் நிறைய ஆற்றியிருக்கிறீங்க. இது ஆழியாறில் வாழ்க வளமுடன் அந்த குரூப்போடலாம் சேர்ந்து அதுக்கப்புறம் யோகா இதுக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றியெல்லாம் கூட பேசணும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நானும் சரி சேகரும் சரி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். இங்கே இல்லை. நாங்கள் அறிவழிக்கையும் விட்டு திருமணமாகி வேறு இடத்துக்கு போயிட்டா. அதனால் நீங்கள் வந்து அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு கண்ணன் தான் சரியான ஆள். கண்ணன் வந்து உங்கள்கிட்ட அதை பற்றி கொஞ்சம் கேட்பார். கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு அதை பற்றி நம்ம பேசுவோமா?